நீங்க ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப பயந்துருக்கீங்களா? பட் லேட்டர் இதுக்கா நம்ம இவ்வளவு பயந்தோம் அப்படின்னு தோணிருக்கா? இந்த வீடியோ முடியும் போது நீங்க ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுப்பீங்க. பயம் நம்ம லைஃப்ல சடனா வர ஒண்ணு இல்ல, ஸ்லோவா நம்ம மைண்ட் ஏத்துக்கிற ஒண்ணு. இந்த மாதிரி நம்ம நம்பின பல விஷயத்த குவெஸ்டியன் பண்ணி அறியாத உண்மைய சிம்பிளா நம்ம வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ற இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். பயம்னு சொன்னா எல்லாரும் ஒரு இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு நினைக்கிறோம். டேஞ்சரஸா இருந்தா பயம் வரும், பட் சேஃப்டி இருந்ததுன்னா பயம் போயிடும் அப்படின்னு நம்புறோம். ஆனா ரியாலிட்டி அது இல்ல. பயம் நிறைய நேரத்துல டேஞ்சர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வரதில்ல. டேஞ்சர் நடக்கும்னு நம்ம நம்புறப்போதான் அந்த பயம் வருது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம சின்ன வயசா இருக்கும் போது அம்மாவோ இல்ல அப்பாவோ இத வந்து கேட்காத, இங்க போகாத அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு நிறைய நேரம் நம்மளுக்கு பதிலே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போகவும் மாட்டோம், அதை பத்தி யோசிக்கவும் மாட்டோம். பிகாஸ் ஆன்சர் இல்லைனாலும் நம்மளுக்கு வார்னிங் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி, நம்ம போகாம இருந்த அந்த இடம் நிஜமாவே டேஞ்சரஸா இல்ல நம்மளுக்கு கொடுத்த அந்த வார்னிங் தான் டேஞ்சரஸா? ஹியூமன் பிரெயினுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேட் என்ன அப்படின்னா தெரியல அப்படின்றதுதான். நம்ம பிரெயினுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், மீனிங் வேணும், ஒரு கன்க்ளூஷன் வேணும். ஒரு விஷயம் புரியல அப்படின்னா நம்ம பிரெயின் காமா இருக்காது, அதை பத்தி தேட ஆரம்பிக்கும், அதை பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த கேப்ல தான் இந்த பயம் உள்ள வருது. சின்னதா ஒரு கதை சொல்றேன். இமேஜின் பண்ணுங்க, ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள லைட் இல்ல, டோர் ஓபன் பண்ண உடனே ஒண்ணுமே நடக்கல. நீங்க உள்ள போகலாம், ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் யாரோ சொல்றாங்க, இங்க போனவங்க திரும்பி வரல அப்படின்னு. அந்த இடத்துல உங்க மைண்ட் ஸ்டக் ஆகுது. இப்போ நீங்க அங்க போகல. இங்க ரூம் பயங்கரமா இல்ல அந்த ஸ்டோரி பயங்கரமா? இப்போ ஒரு கேள்வி, பயம் ரூம்ல இருந்துச்சா இல்ல நரேஷன்ல இருந்ததா? உங்களுக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? பயம்ன்றது ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன்ல ஸ்டார்ட் ஆகுற ஒண்ணு. அதுக்கப்புறம் அது ஸ்டோரியா நரேட் ஆகுது, அதுக்கப்புறம் வார்னிங் ஆகுது, அதுக்கப்புறம் அது ரிப்பீட்டேஷன் ஆகுது. இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த ரிப்பீட்டேஷன் தான். ஒரு விஷயத்த நம்ம ஒரு தடவை சொல்லும் போது அந்த பயம் வராது. அந்த விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் போது அந்த பிரெயின் இது உண்மை அப்படின்றத நம்புது. சோ உங்களுக்கு பயம் வரும். என்ன ஒரு காமெடி அப்படின்னா, இது நம்ம பயப்படுறோம் அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாம இத ஒரு காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, இது ரொம்ப ரிஸ்க், இது நம்மளுடையது இல்ல, நம்மளுக்கான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு நிறைய நம்ம போட்டு வச்சிருக்கோம். இது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப நார்மலா இருக்கும், ஆனா இது எல்லாமே பயத்தோட சாஃப்ட் வெர்ஷன். சரி, இப்போ ஒரு டிசிஷன் பத்தின ஒரு ஸ்டோரி சொல்றேன். நல்ல ஐடியா வருது, ஒரு பிசினஸ்க்கான ஒரு நல்ல பிளான் வருது, ஒரு ஸ்கில் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வருது. பட் உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் சொல்லுது, இது வேணாம், இது உனக்கு கிடையாது, உன் வேலையை நீ பாரு, இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லுது. சோ யார் அந்த வாய்ஸ்? பேரண்ட்ஸோடையதா இல்ல சொசைட்டியோடையதா? இல்ல, அது பயத்தோட வாய்ஸ். இப்போ ஒரு क्वेश्चन, நீங்க விடாம ட்ரை பண்ணாம விட்டது இப்ப தப்பா போச்சா இல்ல நீங்க பயத்தால விட்டீங்களா? மிஸ்ட்ரின்னு ஒரு வேர்ட் வருதுல, அது எங்க இருந்து யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு விஷயம் புரியல, எக்ஸ்பிளனேஷன் இல்ல, லாஜிக் இல்ல, சோ சிம்பிளா சொல்லிடுவாங்க அது ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு. மிஸ்ட்ரினா புரியாது, புரியலனா क्वेश्चन பண்ணக்கூடாது. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கம்ஃபர்ட். பிகாஸ் திங்கிங் ஸ்டாப் ஆறதுல பிலீஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மாடர்ன் வேர்ல்டு கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்க போனை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ உங்க நோட்டிபிகேஷன்ல ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங், அலர்ட், அதுக்கப்புறம் ட்ரூத் ரிவீல்ட், அந்த மாதிரி எல்லாம் வரும்போது டக்குன்னு நீங்க கிளிக் பண்றீங்க. எதனால கிளிக் பண்றீங்க? அது என்னன்னு தெரிஞ்சுக்க இல்ல, ஒரு பயத்தினால கிளிக் பண்றீங்க. சரி, இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன். லாஸ்டா நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துப்பீங்கல, அது கிளாரிட்டில எடுத்தீங்களா இல்ல ஃபியர்ல எடுத்தீங்களா? கொஞ்சம் ரியலைஸ் பண்ணலாம். எல்லா பயமும் தப்பு இல்ல, ஆனா எல்லா பயமும் உங்களுக்கு இல்ல. சில பயம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரும், சில பயம் உங்களுக்கு பிரிசன். இப்போ உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னா அது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க ஒரு क्वेश्चन போதும். பயம் வந்த உடனே இந்த கேள்வியை கேட்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ப்ரொடெக்ட் பண்ண வருதா இல்ல என்ன கண்ட்ரோல் பண்ண வருதா?
இந்த கேள்வியை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மிஸ்ட்ரி ஸ்லோவா டிசால்வ் ஆயிடும், பயம் பவரை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வீடியோ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த கேள்வியை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. நீங்க பயந்து அவாய்ட் பண்ணின பல விஷயத்துல பயம் இல்லைன்னா உங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும்? திங்க் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்ல ஒரு நிமிஷம் ஆச்சு இத பத்தி யோசிக்க வச்சுதா அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நம்புறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல நான் எதுவும் சொல்லி உங்களை நம்ப வைக்க மாட்டேன், ஆனா கேள்வி கேட்க வைப்பேன், யோசிக்க வைப்பேன். இது உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், உங்க லைஃபை கிளியர் பண்ணும். இது உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், ஆனா உங்க லைஃபை கிளியர் பண்ணும். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மோட்டோ ரொம்ப சிம்பிள், சிரிக்கலாம், சிந்திக்கலாம் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நிஜம்னு நம்புற ஒரு பெரிய உண்மையை கேள்வி கேட்க போறோம். பிகாஸ் எல்லா உண்மையும் உண்மை கிடையாது. So stay tuned. I'm Nityashree from LTH.